அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பேர் என்ன? ஜெய்னப் சாரா. உங்களுடைய வயசு எத்தனை? 6. நீங்கள் எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3. உங்களோட ஸ்கூல் என்ன? நான் வித்யாலயம். நீங்கள் பெருநாளுக்கு எத்தனை நோட் படுத்தீங்க? 3. பெருநாளுக்கு எத்தனை இங்கே போனீங்க நீங்கள்? மாமிட்ட. அவங்க அவங்களுக்கு காசு தந்தாங்களா? ஓ. நீ காசை வச்சு என்ன சாமான் வாங்கினீங்க? செயின். ஓகே, நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஹசீதா வந்துட்டு பாட போகிறேன். நாம் அவையோட ஹசீதாவை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முகமது சஜி ஜெய்னப் சாரா. ரஹ்மான் யா ரஹ்மான் ஷாஹிதினி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லஹ் கல்பி குர்ஆன் வாஸ்லி ஹயாத்தி குர்ஆன். ரஹ்மான் யா ரஹ்மான் ஷாஹிதினி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லஹ் கல்பி குர்ஆன் வாஸ்லி ஹயாத்தி குர்ஆன். ரஹ்மான் ரஹ்மான் ஷாஹிதினி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லஹ் கல்பி குர்ஆன் வாஸ்லி ஹயாத்தி குர்ஆன். லில்லாஹ் லில்லாஹ் யாஃபு அம்மூலி லில்லாஹ் வலிஹிஸ்பி கிதாபில்லாஹ் மின் அவ்வலி பிஸ்மில்லாஹ் லி வஹத்தி வரிதுவான். ரஹ்மான் யா ரஹ்மான் ஷாஹிதினி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லஹ் கல்பி குர்ஆன் வாஸ்லி ஹயாத்தி குர்ஆன். ரஹ்மான் யா ரஹ்மான் ஷாஹிதினி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லஹ் கல்பி குர்ஆன் வாஸ்லி ஹயாத்தி குர்ஆன். யா நூர் யா நூர் யா முஹ்கம் யா தன்சீல் லி முஹம்மது ஆஜிபரீல் லில் முஹம்மது ஆஜிபரீல் மின் ரப்பி அர்சி ஜலீல் இல் ஆலமி வல் யங்ஷான். ரஹ்மான் யா ரஹ்மான் ஷாஹிதினி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லஹ் கல்பி குர்ஆன் வாஸ்லி ஹயாத்தி குர்ஆன். ரஹ்மான் யா ரஹ்மான் ஷாஹிதினி யா ரஹ்மான் இஷ்ரஹ் ஸத்ரி குர்ஆன் இம்லஹ் கல்பி குர்ஆன் வாஸ்லி ஹயாத்தி குர்ஆன். ரஹ்மான் யா ரஹ்மான் ரஹ்மான் யா ரஹ்மான். அந்த என்னுடைய குட்டி சின்ன சாரா தங்கச்சி அழகான கசீதான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சொல்லி என்னுடைய தாத்தான் வந்திருக்கிறாங்க. அவங்கள சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட பேர் என்ன? என் பேர் ஜீனத் நமா. உங்களோட வயசு எத்தனை? எனக்கு 12 வயசு. உங்களோட கிரேட் எத்தனை? 7. நீங்கள் என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? BTBC அரஃபா வித்யாலயம். உங்களோட ஸ்கூல் டீச்சரோட பேர் என்ன? ஃபர்சானா. நீங்கள் பெருநாளைக்கு எத்தனை நோட் படுத்தீங்க? நான் 2 உடுப்பு எடுத்தேன். நீங்கள் பெருநாளைக்கு எங்கெங்கே போனீங்க? மாமிட்ட போனேன், பாப்பம்மாட்ட போனேன். அவங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? காசு தந்தாங்களா அவங்களுக்கு? எவ்வளோ நீங்கள் சேர்த்து வச்ச காசில் நீங்கள் என்னென்ன சாமான் வாங்கினீங்க? நான் ட்ரெஸ் வாங்கினேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் ஹசீதா படிக்க போகிறேன். ஓகே, நாம் அவருடைய ஹசீதாவை கேட்கலாம். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் 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 யா அல்லாஹ் 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 யா அல்லாஹ் 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 அர்-ரஹ்மானு யா அல்லாஹ் அர்-ரஹீமு யா அல்லாஹ் அல்-மாலிகு யா அல்லாஹ் அல்-குத்தூஸு யா அல்லாஹ் அஸ்ஸலாமு யா அல்லாஹ்
المؤمن يا الله المهيمن يا الله العزيز يا الله الجبار يا الله المتكبر يا الله الخالق يا الله البارئ يا الله المزور يا الله الغفار يا الله القهار يا الله الوهاب يا الله الرزاق يا الله الفتاح يا الله العليم يا الله القابض يا الله الباسط يا الله الحافظ يا الله الرافع يا الله المعز يا الله المذل يا الله السميع يا الله البصير يا الله الحكم يا الله العدل يا الله اللطيف يا الله الخبير يا الله الحليم يا الله العليم يا الله الغفور يا الله الشكور يا الله العلي يا الله الكبير يا الله الحفيظ يا الله المقيت يا الله الحسيب يا الله الجليل يا الله الكريم يا الله الرقيب يا الله المجيب يا الله الواسع يا الله الحكيم يا الله الودود يا الله المجيد يا الله البعيد يا الله الشهيد يا الله الحق يا الله الوكيل يا الله الكبي يا الله المتين يا الله الولي يا الله الحميد يا الله المحصي يا الله المبدئ يا الله المؤيت يا الله المحيي يا الله المميت يا الله الحي يا الله القيوم يا الله الواجد يا الله المجيد يا الله الواحد يا الله الأحد يا الله الصمد يا الله القادر يا الله المقتدر يا الله المقدم يا الله المؤخر يا الله الأول يا الله الآخر الله الظاهر يا الله الباطن يا الله الولي يا الله المتعالي يا الله البر يا الله التواب يا الله المنتقم يا الله العفو يا الله الرؤوف يا الله مالك الملك يا الله ذي الجلال والإكرام المقصد يا الله الجميع يا الله الغني يا الله المني يا الله المانع يا الله الضر يا الله النبي يا الله النور يا الله الحادي يا الله البديع يا الله الباقي يا الله الوارد يا الله الرشيد يا الله الصبور يا الله. இந்த தாத்தோண்டு வந்து எங்களுக்கு ஹசீதான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் பெயர்களை அழகாக கூறிட்டு அவளுக்கு ஜஸாக்கல்லான்னு சொல்வோம். இப்போ குட்டி தங்கச்சி ஒன்று வந்திருக்கிறாங்க. அவங்க நாங்கள் சந்திப்போம். உங்களுடைய பேர் என்ன? ஷபீனா. நீ என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? அரஃபா. உங்களுக்கு வயசு எத்தனை? 8. உங்களோட கிரேட் எத்தனை? 3. நீ பெருநாளைக்கு எங்கெங்கே போனீங்க? வாப்பா மாட்ட, மாமிட்ட, ராத்தாட்ட, இந்த பெரிய மாட்ட. நீங்கள் பெருநாளுக்கு எத்தனை உடுப்பு எடுத்தீங்க? 3. உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன? கணிதம். உங்களோட ஸ்கூல் டீச்சரோட பேர் என்ன? வஜீஹா. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கதை சொல்லப்பா. ஓகே, நாம் அவர் கதையோட கேட்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகின்றேன். யூனுஸ் நபியும் மீனும். யூனுஸ் என்று ஒரு நபி இருந்தார். அவர் 1,00,000 பேருள்ள ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார். அந்த மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தனர். யூனுஸ் நபி சிலை வணக்கம் கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று போதித்தார்கள். அந்த மக்கள் யூனுஸ் நபியின் போதனையை ஏற்கவில்லை. நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு யூனுஸ் நபி, உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அழிவு வரும் என்று எச்சரித்தார்கள். யூனுஸ் நபி பொறுமை இழந்து அல்லாஹ்வின் கட்டளை வருவதற்கு முன்னரே அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள். கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கும் போது கடலில் ஒரு கப்பல் ஒன்றை கண்டார்கள். அதில் மனிதர்கள் நிறைந்திருந்தனர். யூனுஸ் நபி அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார். கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது கப்பல் தத்தளித்தது. கப்பலில் உள்ள எல்லோருக்கும் விளங்கியது கப்பலுக்கு ஏதோ ஆபத்து வந்துள்ளது என்று. இப்படியான ஆபத்துக்கள் ஏதாவது வந்தால் கப்பலில் உள்ளவர்களின் பெயரை எழுதி சீட்டுக்குலுக்கி பார்த்து அதில் யாரின் பெயர் வருதோ அவரை கடலில் குதிக்கச் சொல்வது வழமை. யூனுஸ் நபி வந்த கப்பலிலும் சீட்டுக்குலுக்கி பார்த்தார்கள். அதில் யூனுஸ் நபியின் பெயர் வந்தது. யூனுஸ் நபி செய்வதற்கு வேறு வழி இல்லாமல் கடலில் குதித்து விட்டார். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. பிரம்மாண்டமான ஒரு மீன் வந்து யூனுஸ் நபியை விழுங்கியது. அப்போது யூனுஸ் நபி உணர்ந்து கொண்டார், நமக்கு சோதனை வந்துள்ளது என்று. லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அனிதமிழைத்தோராக ஆகிவிட்டேன். அல் குர்ஆன் 21வது அத்தியாயம் 87ஆம் வசனம் என்று 3 நாட்களாக பிரார்த்தித்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் யூனுஸ் நபியின் பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அந்த மீன் யூனுஸ் நபியை கடற்கரை ஓரமாக வந்து துப்பிவிட்டு சென்று விட்டது. யூனுஸ் நபியின் சமூகத்து மக்கள் அழிவின் அடையாளத்தை கண்டார்கள். அவர்கள் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அவர்களது ஈமானும் தௌபாவும் அவர்களை பாதுகாத்தது. யூனுஸ் நபி பலவீனமான நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் ஒரு சுரைக்கொடி ஒன்றை படர வைத்தான். அந்த சுரைக்கொடி யூனுஸ் நபிக்கு நிழல் கொடுத்தது. யூனுஸ் நபி சோதனையிலிருந்து மீண்டு கொண்டார். இதிலிருந்து நாம் பெரும் படிப்பினை என்னவென்றால், பொறுமையின் அவசியத்தையும் தௌபா எம்மை பாதுகாக்கும் என்பதையும் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே நாம் பொறுமையை கடைபிடித்து அதிகமாக தௌபா செய்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அந்த சின்ன தங்கச்சி யூனுஸ் நபியை பற்றி அழகான ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. அவங்களுக்கு மிகவும் அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்கள சந்திப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பேர் என்ன? ஜீதத்தஃபா. உங்களுடைய பேர் என்ன? ஜன்னத்துன்னதா. நீங்கள் என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? மத்மமால் அஸ்ஹர் வித்யாலயா. நீங்கள்? மத்மமால் அஸ்ஹர் வித்யாலயா. உங்களுடைய வயசு எத்தனை? உங்களுடைய வயசு எத்தனை? உங்களுக்கு நீ என்ன கிரேட்டில் படிக்கிறீங்க? கிரேட் 4. நீங்கள் என்ன கிரேட்டில் படிக்கிறீங்க? நீங்கள் பெருநாளுக்கு எத்தனை நோட்டு எடுத்தீங்க? 3. நீங்கள் எத்தனை நோட்டு எடுத்தீங்க? 1. நீங்கள் பெருநாளுக்கு எங்கெங்கெல்லாம் போனீங்க? வாப்பட மாட்டு போனேன். நீங்கள் எங்கே போனீங்க? உங்களை வாப்ப மாட்டு போனேன். அவங்க உங்களுக்கு காசு தந்தாங்களா? அதை வச்சு என்ன வாங்கினீங்க? நீங்கள் என்ன வாங்கினீங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஹதீஸில் சொல்ல போகிறேன். நான் ஹதீஸ் சொல்ல போகிறேன்.
ஓகே, நாம் உங்களை ஹதீஸை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில பொன்மொழிகளை கூற வந்துள்ளோம். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله في السر والعلانية. இரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க வேண்டுவோம். قال رسول الله صلى الله عليه وسلم توبوا إلى الله واستغفروه. அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க வேண்டுங்கள், அவனது மன்னிப்பை கோருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் முஸ்லிம். எப்போதும் நன்மையே செய்வோம். قال رسول الله صلى الله عليه وسلم الدال على الخير كفاعله. நன்மைக்கான பாதையை காட்டித் தருபவன் அதனை செய்தவன் போலாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் திர்மிதி. அதிகமாக ஸலவாத் சொல்வோம். قال رسول الله صلى الله عليه وسلم من صلى علي مرة صلى الله عليه عشرا. என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்பவன் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் முஸ்லிம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.